மூத்த தலைவர்களோடு பேச இருக்கிறேன். அவர்களோடு பேசிய பிறகு எல்லா தோழமை கட்சி தலைவர்களையும் சந்தித்து பேசுவேன். சார், உங்க கூட சேர்ந்து 4 செயல் தலைவர் நியமித்தது காரணம் சார்? அது இந்தியா முழுவதும் அதை போன்ற ஒரு நடைமுறையை பின்பற்றுகிறார்கள். கேரளாவிலே அப்படி அமைத்திருக்கிறார்கள், டெல்லியிலே அப்படி அறிவித்திருக்கிறார்கள். இந்தியா முழுவதும் எங்களுடைய அமைப்பிலே, கட்சி அமைப்பிலே செயல் தலைவர்கள் என்கின்ற ஒரு பதவியும் சேர்ந்து வருகிறது. சார், திருநாவுக்கரசு சரியாக செயல்படவில்லை என்ற காரணத்தால் தான் மாற்றப்பட்டிருக்கிறாரா? அவருக்கான முக்கியத்துவம் உங்களுடைய தலைமையின் கீழே எப்படி இருக்கும்? அவரை பொறுத்தவரை அவர் சிறந்த செயல் வீரர். நானும் அவரும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறோம். அவர் பணியாற்றிய 2 ஆண்டு காலத்தில் மிக சிறப்பாகவே பணியாற்றினார். நிறைய சுற்றுப்பயணங்கள் செய்தார். இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு அவர் மிகவும் வேண்டப்பட்டவர். காங்கிரஸ் கட்சியிலே திருநாவுக்கரசருக்கான இடம் எப்பொழுதும் உண்டு, இப்பொழுதும் அவருக்கு இருக்கிறது. நாளைக்கு அவர் தலைவர் ராகுல் காந்தி அவர்களை சந்தித்து பேசுகிறார். எனவே திருநாவுக்கரசருடைய மாற்றம் என்பது எந்த குறைபாட்டின் காரணமாகவும் நிகழ்ந்ததல்ல. எப்படி கேரளாவில் மாற்றம் நிகழ்ந்ததோ, எப்படி டெல்லியில் மாற்றம் நிகழ்ந்ததோ, எப்படி இந்தியா முழுவதும் 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார்களோ, அதை போன்ற ஒரு இயல்பான மாற்றம்தான். எனவே அதில் எந்த குறைபாடும் கிடையாது. இந்த மாதிரி தேர்தல் கூட்டணி நேரத்தில் தெரிஞ்ச விஷயங்கள் தான். பல தலைவர்கள் 6 மாசத்துல எதிர்ப்புகளை சந்திச்சு ஒவ்வொரு டைமும் பிரச்சனைகளாக தான் காங்கிரஸ் கட்சி ஓடிட்டு இருக்குது. சாதாரண தொண்டன் நீங்களே சொல்லிட்டீங்க சார். நான் என்ன சொல்கிறேன் சார், இருங்க, நான் சொல்கிறத கேளுங்க. ஒரு கேள்வியை கேட்டுட்டீங்க, எனக்கு புரியுது. நான் என்ன சொல்கிறேன், கருத்து வேறுபாடுகள் என்பது எல்லா அரசியல் இயக்கங்களிலும் இருக்கும். கருத்து வேறுபாடு இல்லாத ஒரு அரசியல் இயக்கத்தை நீங்கள் நிருபராகி நீங்கள் காட்டிட்டீங்கன்னா நான் வந்து பேசுகிறதையே நான் நிறுத்திக்கிறேன். கருத்து வேறுபாடு இல்லாத அரசியல் இயக்கங்கள் கிடையாது. கருத்து வேறுபாடு என்பது இருக்க வேண்டும். ஜனநாயகத்தில் கருத்து வேறுபாடு இல்லைன்னா அது சர்வாதிகாரம். இன்றைக்கி பாரதிய ஜனதாவில் வந்து மோடி சொன்னார்னா மாற்று கருத்தே இல்லை அப்படின்னா அங்கே ஜனநாயகம் இருக்குன்ற அர்த்தமா? ஜெர்மனியில் ஹிட்லருடைய பாராளுமன்றத்தில் யாருமே எதிர்த்து பேசுனது கிடையாது. காரணம் என்னென்னா அங்கே ஜனநாயகம் இல்லை. எனவே மாற்று கருத்து சொல்கிறதுனால அது வந்து கோஷின்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு கூட்டு தலைமை. எப்பொழுதுமே மாநிலங்களில் காங்கிரஸ் இயக்கம் என்பது ஒரு கூட்டு தலைமையாகத்தான் இருந்திருக்கிறது. சமமான தலைவர்கள் அதிலே ஏராளமாக இருக்கிறார்கள். சுதந்திர போராட்ட காலத்தில் கூட மகாத்மா காந்தி இருந்தார், ஜவஹர்லால் நேரு இருந்தார், பட்டேல் இருந்தார், அப்துல் கலாம் ஆசாத் இருந்தார். எல்லாருமே இணையான தலைவர்கள். எனவே இதில் போய் அவர் ஒரு கருத்து சொன்னால் இவர் ஒரு மாற்று கருத்து சொல்லியிருக்கக்கூடும். அதனால் அதை கோஷின்னு நீங்கள் கருத வேண்டாம். காங்கிரஸ் கட்சியில் ஒரு கூட்டு தலைமையை நாங்கள் இன்றைக்கு நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அது வெற்றிகரமாக வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கட்சிக்குள்ள இல்லை, வேறு ஏதாவது கொள்கை ரீதியாக இருந்தால் பேசுங்க. இல்லை, கொள்கை ரீதியாக கேளுங்க. பாலிசி. ஓகே, தேங்க்யூ. தலைவர் ராகுல் காந்தி, தலைவர் ராகுல் காந்தி, தலைவர் ராகுல் காந்தி, தமிழ்நாடு பதவி எண்ணிக்கை தலைவர் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியை புதிய மாற்றத்தை கொண்டு செல்லும் தலைவர் அண்ணன் கார்த்திக்